பிரதமர் மோடி அவர்கள் இந்த 5 வருட ஆட்சியை வந்து நீடிச்சுவார் நினைக்கிறீங்களா? பதவியேற்றதுக்கு அப்புறமா அவர் முன்னாடி இருக்க சவால்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? ரிட்டையர்களான மோடியும் அமித்ஷாவும் என்ன நினைச்சாங்களோ, ராத்திரி 8 மணிக்கு வந்து ராத்திரி 12 மணிலேருந்து பஸ் ஓடாது, ட்ரெயின் ஓடாதுன்னு சொன்னால் அது கேட்க வேண்டிய நிலையில் இருந்தோம். 8 மணிக்கு வந்து 500 ரூபாய் நோட்டீஸ் இல்லாத 1000 ரூபாய் நோட்டீஸ் இல்லாத அதையும் கேட்க வேண்டிய நிலையில் இருந்தோம். அப்படிலாம் வந்து ஒரு எதேச்சிகாரமாக சர்வாதிகாரமாக முடிவெடுத்து இந்த சூழலில் ஒரு பிரேக் போடுற மாதிரியே தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக. உயிர் இருக்கிறவரே முஸ்லீம்களுக்கு நான் வந்து இடஒதுக்கீடு எடுத்து தர மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணீங்கல்ல. ஆனா அதே சந்திரபாபு நாயுடு ஆந்திரால இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு சொல்லி தான் ஓட்டு கேட்டார். ஸோ அதனால உங்க ஐடியாலஜிக்கு அவங்கெல்லாம் செக்யூலரிசம் பேசுறவங்க, மதச்சார்பின்மை பேசுறவங்க, நீங்க பெரும்பான்மை மதத்துக்கு வச்சு அரசியல் பண்றவங்க. நீங்க அப்ப நீங்க அந்த கூட்டணி கட்சிகளை வச்சு நீங்க ஆட்சி செய்றீங்க. ஆட்சி செய்யும் போது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். நீங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முடியாது, ஒரே நாடு ஒரே தேர்தல் அதெல்லாம் கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அம்பானி அதானியும் வந்து இருக்கிற 543 எம்பிக்களோட பின்புலத்தெல்லாம் எடுத்திருப்பாங்க. யார் யார் என்னென்ன ஏது எவன் ரொம்ப வீக்கா இருக்கான், எவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், சுயேட்சைகளில் எவன் வீக்கா இருக்கான், எவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், இந்தியா கூட்டணியில் எவன் வீக்கா இருக்கான், ஸ்ட்ராங்கா இருக்கான். எல்லாம் அம்பானி அதானியும் இதான் வேலை உங்களுக்கு. ஆக்சுவலா மூடியை காப்பது தான் அவங்க வேலை. தேர்தல் பிரச்சாரத்தின் போதே வந்து அம்பானி அதானி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது அந்த 272 மார்க் 240லேருந்து 272 போறது இருக்குல்ல, அதை வந்து இந்த 2 பேரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நம்ம ஆளுங்களை இழுத்து இங்க போடணும், பிஜேபியில போடணும்ன்றதுல முழு முயற்சியோடு இறங்குவாங்க. அதுக்கு தான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் என்ன சொல்றாங்க, சபாநாயகர் போஸ்ட் எங்கிட்ட கொடு. ஏன்னா கூட்டணியில் முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்றது நிதிஷ்குமார் அவர் ஏதாவது பல்ட்டி அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிதிஷ்குமாரை பொறுத்த மட்டும் அவர் டெம்பரரியா வந்து மெஜாரிட்டி லெவல் போயிட்டாருன்னா பிரதமர் விலக மாட்டார் இல்லையா? இல்ல, மெஜாரிட்டி லெவலுக்கு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அரசு சொல்லி 25க்கு அப்புறம் அவர் விலக வச்சுட்டு வேற ஒருத்தரை கொண்டு வருவாங்க. மெஜாரிட்டி வந்துடுச்சுனா விலக தயாரா இருப்பாரா மோடி அப்படிங்கிறதா ஒரு கேள்வி. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் இந்திய அணி தலைவர்களும் என்டிஏ அணி தலைவர்களும் நேற்று டெல்லியில் ஒன்று கூடியிருந்தாங்க. பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக 8ஆம் தேதி வந்து பதவியேற்க இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு பிரேக்கிங் நியூஸ். என்டிஏ தலைவராகவும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இல்லையா? இந்த 5 வருட ஆட்சியை வந்து நீடிச்சுவார் நினைக்கிறீங்களா? பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா அவர் முன்னாடி இருக்க சவால்கள் என்னென்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் முன்னாடி அதாவது 10 வருஷ காலம் வந்து ஒரு ஃப்ரீ ரன்னாக இருந்தார் அவர். ஆக்சுவலாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க நினச்ச அந்த ரிட்டையர்களான மோடியும் அமித்ஷாவும் என்ன நினச்சாங்களோ, ராத்திரி 8 மணிக்கு வந்து ராத்திரி 12 மணிலேருந்து பஸ் ஓடாது, ட்ரெயின் ஓடாதுன்னு சொன்னால் அது கேட்க வேண்டிய நிலையில் இருந்தோம். 8 மணிக்கு வந்து 500 ரூபாய் நோட்டீஸ் இல்லாத 1000 ரூபாய் நோட்டீஸ் இல்லாத அதையும் கேட்க வேண்டிய நிலையில் இருந்தோம். ஸோ 8 மணிக்கு பிரதமர் வந்தாலே என்ன பேச போகிறாருன்னு தெரியாத நிலைமை நமக்கு மட்டும் இல்லை, பாஜகவில் இருக்கிறவங்களுக்கே மந்திரிகளுக்கே தெரியாத ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அப்படிலாம் வந்து ஒரு எதேச்சிகாரமாக சர்வாதிகாரமாக முடிவெடுத்து இந்த சூழலில் ஒரு பிரேக் போடுற மாதிரியே தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஹர்டல் மாதிரி தடை மாதிரி வந்திருக்கு. இனிமேல் உங்களுக்கு ஒரு சுதந்திர ஓட்டம் இருக்காதுன்றதான் பாயிண்ட். அதில் ஃப்ரீ ரன் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அப்போ நீங்கள் ஒரு கூட்டணி கட்சிகள் நம்பி நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க. கூட்டணி கட்சிகள் நம்பி ஆட்சி செய்யும்போது அந்த கூட்டணி கட்சிகள் யார்? அது நிதிஷ்குமாரோ இல்லை வந்து நாயுடுவோ, சந்திரபாபு நாயுடுவோ, இல்லை ஜேடிஎஸ் குமாரசாமியோ, நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, சிராஜ் பாஸ்வானோட எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாமே உங்கள் ஐடியாலஜிக்கு நேர் விரோதமானவங்க. நீங்கள் உங்கள் வைக்கிற இந்துத்துவ ஐடியாலஜிக்கு எதிரானவங்க. நீங்கள் முஸ்லீம்கள் உயிர் இருக்கிறவரே முஸ்லீம்களுக்கு நான் வந்து இடஒதுக்கீடு எடுத்து தர மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்கல்ல. ஆனால் அதே சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டார். ஸோ அதனால் உங்கள் ஐடியாலஜிக்கு அவங்கெல்லாம் செக்யூலரிசம் பேசுகிறவங்க, மதச்சார்பின்மை பேசுகிறவங்க, நீங்கள் பெரும்பான்மை மதத்துக்கு வச்சு அரசியல் பண்ணுறவங்க. நீங்கள் அதை ஒட்டி தான் உங்கள் நிர்வாகத்தில் எல்லா விஷயங்களும் அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறீங்க. அது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது கலாச்சாரத்துறையாக இருந்தாலும் சரி, அது வெவ்வேறு துறைகள், முக்கியமான துறைகள் பேர் சொல்லக்கூடாது, சொன்னால் அது வந்து தப்பாக போய்டும். அந்த எல்லா துறைகள்லையுமே நீங்கள் அந்த உங்களுடைய இந்துத்துவ ஐடியாலஜி வச்சு தான் எல்லா விஷயங்களையும் முடிவெடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் அந்த கூட்டணி கட்சிகளை வச்சு நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க. ஆட்சி செய்யும் போது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் ஃப்ரீயாக வந்து டிசிஷன் எடுக்க முடியாது. அமைச்சரவை கேட்டு தான் எடுக்க முடியும். அமைச்சரவையில் பலவிதமான ஒப்பீனியன் வரும். நீங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முடியாது, நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர முடியாது, ஒரே நாடு ஒரே தேர்தல் அதெல்லாம் கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்களாம் ஒத்துப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நிதிஷ்குமார் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதில் பர்டிகுலராக இருக்கார். அவர் வெளியிட்டாங்க, ஆல் இண்டியா லெவலில் வெளியிடணும்னு அவர் சொல்லுவார். 2011 எடுத்த விஷயத்தை இன்னும் வெளியிடவே வச்சிருக்காங்க, அதை வெளியிடணும்னு சொல்லுவார். ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது கருத்து வேறுபாடுகள், கொள்கை அடிப்படையிலேயே முரணான விஷயங்கள்லாம் இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்குது. பாஜகவுக்கும் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் வாஜ்பாய் காலத்தில் இவங்க 2 பேருமே இருந்திருக்காங்க, நிதிஷ்குமார். அது வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம். இவங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் போடுவாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டிங்கன்னா அதில் வந்து இந்த மத சம்பந்தப்பட்ட பொது சிவில் சட்டம்,
கட்டடம் போன்ற விஷயங்கள். அப்புறம் நீங்கள் வந்து அடுத்தது காசியில் போய் மசூதி அடிக்க பார்க்குறீங்க, மதுராவில் போய் மசூதி அடிக்க பார்க்குறீங்க, அதுக்கெல்லாம் ஒரு பிரேக் இருக்குது. அதெல்லாம் உங்கள் அஜெண்டாவில் இருக்குல்ல, அதெல்லாம் பிரேக் வராங்க. ஸோ நீங்கள் வந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இடம் பெறாது. பொதுவான மக்களுக்கு நன்மை செய்கிற விஷயங்கள் தான் இடம்பெறும். உங்கள் அஜெண்டாவை நீங்கள் கொண்ட முடியாது. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். அப்போது பாஜக இதை பொறுத்துட்டு எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு அடுத்த கேள்வி வரும். அவங்க பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து சைட் பை சைடு வேலை செய்வாங்க. இத்தனை நேரம் அம்பானியும் அதானியும் வந்து இருக்கிற 543 எம்பிக்களோட பின்புலத்தெல்லாம் எடுத்திருப்பாங்க. யார் யார் என்னென்ன ஏது எவன் ரொம்ப வீக்காக இருக்கான், எவன் ஸ்ட்ராங்காக இருக்கான், சுயேட்சைகளில் எவன் வீக்காக இருக்கான், எவன் ஸ்ட்ராங்காக இருக்கான், இந்தியா கூட்டணியில் எவன் வீக்காக இருக்கான், ஸ்ட்ராங்காக இருக்கான், எல்லாம் அம்பானியும் அதானியும் இதான் வேலை உங்களுக்கு. ஆக்சுவலாக மோடியை காப்பாற்ற தான் அவங்க வேலை. அவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கும் அதான் வேலை. இந்த லிஸ்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. எந்த நேரத்தில் யாரை இழுக்கணுமோ அதை இழுத்துட்டு இவங்களை நம்புற அந்த இது இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற விஷயம் இருக்குல்ல. அம்பானி அதானி சொல்றீங்க, தேர்தல் பிரச்சாரத்தின் போதே வந்து அம்பானி அதானி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சும்மா அது ஏமாத்து வித்து, அது கண்கட்டு வித்து, அது சும்மா அது அவங்க சேர்ந்து வச்சு நடத்தின விளையாட்டு. அது அம்பானி அதானியை வந்து வலதுகை இடதுகை மாதிரி 2 கண் மாதிரி மோடிக்கு, அவங்கள விட்டு அவர் இருக்கவே மாட்டார். ஸோ அதனால் வந்து அவங்க தான் இவர் மோடியோடைய முழு பேக்கப் வந்து அவங்க தான் ஆக்சுவலாக. ஸோ அவங்க தான் இவருக்காக எல்லா வேலையும் செய்கிறாங்க. அது வெளியில் தெரியாது. ஒரு பக்கம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அவங்க செய்வாங்க. ஒரு பக்கம் அம்பானி அதானி பண தேவைகள் போன்ற விஷயங்கள் ஆட்கள் பிடிக்கிறதுலாம் அவங்க செய்வாங்க. இதுதான் மோடி ஆட்சியில் நடக்கிற விஷயங்கள். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. அங்கே இருக்கிற மந்திரிகளுக்கும் ஒரு பவரும் கிடையாது. எக்ஸப்ட் 1 or 2 மந்திரிகள் தவிர, அமித்ஷா தவிர வேறு யாரும் எதுவும் பண்ண முடியாது. சுயேட்சையாக முடிவெடுக்க முடியாது. பிஎம் ஆஃபீஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை முடிவெடுக்க முடியும். இனிமேல் நீங்கள் கூட்டணி கட்சிகளில் மந்திரிகளை வச்சுட்டு அது மாதிரி பண்ண முடியுமா? கூட்டணி கட்சிகள் ஒத்துப்பாங்களா? இப்போ எல்லா மந்திரி சபையிலையும் எல்லா மந்திரிகிட்டையும் ஒரு பிரைவேட் செக்ரட்டரி யார் இருக்கான்? ஆர்எஸ்எஸ்காரன் தான் உட்காந்துருக்கான். நீங்கள் சந்திரபாபு நாயுடுவோட மந்திரிகிட்ட போயிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ்காரனை போட முடியுமா? நீங்கள் போட்டால் அவங்க ஒத்துப்பாங்களா? அப்போது நீங்கள் எல்லாரையும் வாட்ச் பண்ணுற லெவலில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ நீங்கள் அவங்கள வாட்ச் பண்ணி அவங்களோட வேலைகளில் தலையிட்டீங்கன்னா, நிதிஷ்குமார் ஆட்கள் வேலையிலையோ இல்லை நாயுடு கட்சிக்காரங்க வேலையிலையோ தலையிட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ நாள் பேசாமல் இருப்பாங்க? அவங்களுக்கும் அதாவது 2 பேருமே ஒரு நம்பிக்கை இல்லாத இடத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா நிதிஷ்குமார் பாஜகவோட கடந்த கால வரலாறு உடைக்கிறது, கட்சியை உடைக்கிறது கடந்த கால வரலாறு அவங்களுக்கு தெரியும். ஆமாம். அதனால் நம்ம கட்சியை எப்போ இவங்க உடைச்சி ஆட்கள் எழுப்பாங்கன்னு அவங்க ஒரு சந்தேகத்தோடையே இவங்களை அணுகுவாங்க. இவங்க வந்து எப்போ அவங்க வீக்காவாங்க, அவங்கள உடைக்கலான்னு இவங்க அதோடையே இருப்பாங்க. அப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு இந்த மாதிரியான சந்தேகத்தில் இருக்கும்பொழுது எப்படி நீங்கள் மனப்பூர்வமாக எப்படி நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் ஆக்சுவலாக? ஸோ அதனால் வந்து இந்த பாயிண்டில் வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் அவர்கள் தற்காலிகமாக மோடி 3வது தடவை பிரைம் மினிஸ்டர் ஆகணும், நேருவோட அந்த சாதனையை சமன் பண்ணணுன்ட்டு இந்த இடத்துல வந்திருக்காரு ஒரு ஆக்சுவலாக. இல்லாட்டி அவங்க வந்து எதிர்கட்சிகளை உட்காரத்துக்கு கூட ரெடியாக இருப்பாங்க. ஆனால் வேறு வழியில் கன்சிக்யூட்டிவாக 3 தடவை மோடி வர அந்த பெருமையை எடுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் அதே சமயம் அந்த 272 மார்க் 240லேருந்து 272 போகிறது இருக்குல்ல, அதை வந்து இந்த 2 பேரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றத 2 பேரும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம ஆளுங்களை இழுத்து இங்கே போடணும், பிஜேபியில் போடணுன்றதில் முழு முயற்சியோடு இறங்குவாங்க. அதுக்கு தான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் என்ன சொல்கிறாங்க, சபாநாயகர் போஸ்ட்டை எங்கிட்ட கொடு. ஏன்னா இந்த மாதிரி கட்சி மாறல் கட்சி மீறதெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வரும்போது சபாநாயகர் எடுக்கிற முடிவு தான் முக்கியமான முடிவு. நீ பாஜகவில் போயிட்டு இங்கே வச்சுக்கோங்க, உங்களை தகுதி நீக்கம் பண்ணிடலாம், தகுதி நீக்கம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சபாநாயகர். அதனால தான் சபாநாயகர் என்ன கூட்டுன்னு அவங்களுக்கு தெரியும் பாஜகவுடைய நோக்கம் என்னன்னு தெரியும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால தான் கேட்குறாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு சந்தேகமான ஒரு நிலையிலேயே இந்த அமைச்சரவை அமையிறதுனால இது எவ்வளோ தூரம் வந்து சுமூகமாக போகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு ஐடியாலஜியை கொள்கை ரீதியாகவும் நீங்கள் ஒன்றுபடலை, தேர்தலுக்காக சந்தர்ப்பத்தில் ஒன்றுபட்டிருக்கீங்க. 2வது வந்து உங்களுடைய அன்றாட நடைமுறைகளில் வந்து நீங்கள் இந்துத்துவாவை தான் பேஸ் பண்ணி நீங்கள் நடத்திட்டு வந்துட்டுருக்கீங்க. அதுக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒத்துக்கணும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவங்க முக்கியமான இலாக்கா கேட்பாங்க, அதை நீங்கள் கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது. ஈவன் சபாநாயகரை கொடுப்பீங்களா மாட்டீங்களா தெரியாது. ஸோ இந்த மாதிரி அவர் சந்திரபாபு எதுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறது பாஜகவுக்கும் தெரியும் இல்லையா? ஆமாம், அவ்வளோ எளிதாக பாஜக விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? கொடுக்க மாட்டாங்க. சந்திரபாபு நாயுடு நேற்று டெல்லியிலும் கிளம்புதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் என்ன சொன்னார், நேற்று 7ஆம் தேதி எம்பிக்கள் மீட்டிங் நடக்குது, அன்றைக்கி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் என்ன டிமாண்ட் வச்சாருன்னு தெரியாது. நம்ம மீடியாவில் ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் நிறையா வருதே தவிர அவர் என்ன மாதிரி டிமாண்ட்லாம் வச்சார் தெரியாது. இப்போ தற்சமயத்துக்கு அவர் வந்து இந்தியா கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இந்தியா கூட்டணியும் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குறதும் சரியில்லை. ஏன்னா அவங்களுக்கு மக்கள் மேண்டேட் கொடுக்கல, மக்கள் மேண்டேட் அவங்களுக்கு கொடுக்கல, மக்கள் வந்து தேசிய ஜனநாயக முன்னணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த 2 பேரும் ஒரு சந்தேகத்தோடு தான் அந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே போகிறாங்க. பாஜகவும் இவங்களை வந்து ஒரு முழுசாக நம்பாமல் தான் அவங்களையும் உள்ளே இழுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பரஸ்பர நம்பிக்கையின்மையின் அடிப்படையில் தான் அந்த கவர்மெண்ட்டே ஆரம்பிக்குது ஆக்சுவலாக.
இது எவ்வளோ காலம் இழுத்து பிடிக்கும். அதனால தான் இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சியாக இருந்து இவங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இவங்க குளறுபடியில் வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகன்றதுனால தான் எதிர்க்கட்சியில் உட்கார்ந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அது கூட ஒரு ஸ்டாலினோட ஐடியா தான் நினைக்கிறேன். அவங்க பெரும்பாலான கட்சிகள் வந்து மோடி வரக்கூடாதுன்ற விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கோம், அதனால் நம்ம ஆட்சி அமைக்கணுன்ற மாதிரியான இதில் இருந்தாங்க. பட் ஆனால் ஸ்டாலின் போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவங்க அப்படியே போட்டோம், அது ஒரு கட்டத்தில் பிரச்சனை வரும், நம்ம பார்த்துக்கலாம், நம்ம எதிர்க்கட்சியாக இருந்து கட்சியாக வருதுங்க, அடுத்து மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வருது, ஹரியானாவில் எலெக்ஷன் வருது, அங்கே வின் பண்ணுற வழியை பார்க்கலாம், நமக்கு அந்த இடத்துல நல்லா இருக்குது, இன்னும் 2 ஸ்டேட் கூட வரும் நமக்கு அப்படின்னு ஸ்டாலின் போன்றவர்கள்லாம் ஐடியா சொன்னாங்க. ஆனால் ஸ்டாலின் கூட இந்த டிஆர் பாலுக்குலாம் மந்திரி சபையில் சேரணும்னு ஆசை தான். பட் ஆனால் ஸ்டாலின் சொல்லிட்டாங்க, வேண்டாம் நம்ம வந்து கொஞ்சம் அமைதியை காக்கலாம், இந்த ஐடியாவை சொல்லணும்னா அவங்களும் பெரும்பாலும் இந்த நியாயத்தை ஒத்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அரகுர மந்திரி சபை அமைஞ்சு அது கவுந்து வச்சுக்கோங்க. அப்புறம் மோடிக்கு தான் கொண்டாட்டம். மோடி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கிச்சடி மாதிரி கட்சிகள்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒன்று இந்த மாதிரி கவுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார், பிரச்சாரம் பண்ணுவார்ல. அதனால் நம்ம அமைதி காக்கலான்னு இந்தியா கூட்டணி முடிவு பண்ணது கரெக்டு. நீங்கள் கேட்டதுக்கு ஒரே பதில் என்னென்னா, இந்த கூட்டணி கட்சிகளும் பாஜகவும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையில் தான் ஒன்றிணைகிறாங்க. எவ்வளவு காலம் நீடிக்கும்ன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். யாரை வெல்ல போகிறார்கள்? பாஜக ஆட்களை இழுத்து மெஜாரிட்டி அவங்க அமைச்சிக்க போகிறாங்களா, இல்லை இவங்க வந்து தங்களுடைய பிடியை விடாமல் தங்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றி கொள்ளும் அளவுக்கு இவர்கள் செல்வாக்கோடு இருக்கிறார்களா கூட்டணி கட்சிகள் என்பதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளை இடி ஐடி ரெய்டால் வந்து முடக்கியிருக்காங்க. ஸோ இந்த 5 ஆண்டுகள் வந்து அவங்களோட ஆட்சியை காப்பாற்றுறதுலேயே அவங்களோட எண்ணம் இருக்கும், எதிர்க்கட்சிகளை முடக்கிறதுல இருக்காது, அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இல்லையா? இல்லை, ஸ்டாலினோட ஐடியா என்ன இருக்குன்னா, இப்போ எப்படியோ ஒரு மாநில கட்சி அதில் பங்கு பெறுறாங்க. அது வந்து தெலுங்கு தேசமாக இருக்கலாம், நிதிஷ்குமாரும் ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி கிடையாது, ஒரு ரீஜனல் பார்ட்டி லெவலில் தான் இருக்கார். ஸோ அவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டேட்டுடைய ரைட்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. மாநில அதிகாரங்களை தலையிடக்கூடாது, கவர்னர் வந்து இஷ்டத்துக்கு தலையிடுற விஷயங்கள்லாம் அவங்க எதிர்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கட்சிகள் வந்து எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு உதவியாக இருப்பாங்க. அட்லீஸ்ட் தலையிடாத அளவுக்கு மத்திய அரசோட தலையீடு இல்லாமல் அதிகாரங்களை பிடுங்காமல் அந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதிகாரத்தை பிடுங்க முடியாது, பிடிங்கன்னா ஆந்திராவுக்கும் சேர்த்து தான் பிடுங்கணும். ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும்? அது ஆந்திராவுக்கும் தான் எஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த மாநில கட்சிகள் தங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றும். அதனால் நம்ம ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதே மாதிரி இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் அந்த அளவுக்கு ஓவராக ஸ்பீடாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து இந்த மற்ற கட்சிகள்லாம் அவங்களும் வந்து ஓரளவுக்கு ப்ரெஷர் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ நேற்றே வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஸ்டாலின் பார்த்துருக்காரு. அவங்களுடைய பேச்சு பெரும்பாலும் வந்து இந்த மாநில அதிகாரத்தில் தலையிடுறாங்க, அந்த நீங்கள் குறைக்க பாருங்கன்ற அளவில் தான் இது இருந்திருக்கும், அந்த அளவில் தான் இருந்திருக்கும். அதனால் ஸ்டாலின் போன்றவர்கள் நம்புகிறாங்க ஆக்சுவலாக இவங்க அங்கே இருக்கிறதே நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பார்க்கணும். ஏன்னா அவங்க பாஜகவோட கூட்டணி கட்சிகளும் பாஜகவும் ஃபெவிகால் போட்டு ஒட்டி இருப்பாங்களா, இல்லை வந்து அது தண்ணீரும் எண்ணெயுமாக விலகி இருப்பார்களா என்பது பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆக்சுவலாக. சந்திரபாபு நாயுடு பற்றி பேசணும். அதே போல் கூட்டணியில் முக்கியமான இன்னொரு ரோல் ப்ளே பண்ணுறது நிதிஷ்குமார் அவர்கள் தான். கடந்த காலங்களிலே அவருக்கே வந்து பிரதமர் ஆகணும் ஆசை வந்து இருந்திருக்குது, அது வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணியை இனிஷியேட் பண்ணதே அவர் தான் இல்லையா? அவர் ஏதாவது பல்ட்டி அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மறுபடியும்? இல்லை, நிதிஷ்குமார் அங்கேயும் பீகார்லேயும் வந்து பாஜகவோட தான் கூட்டணி சேர்ந்திருக்காரு. அதனால் வந்து அவர் பேரே பல்ட்டி. இடையில வந்து அவருடைய கட்சியை வந்து உடைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு விமர்சனம் ஆகும். சப்போஸ் இந்த வாட்டி பாஜக முழு மெஜாரிட்டியோடு அது வந்திருந்ததுன்னா நிதிஷ்குமாரெல்லாம் உடைச்சிருப்பாங்க. நிதிஷ்குமாரை மட்டும் இல்லை, ஈவன் கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டையும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுவும் போயிருக்கும் ஆக்சுவலாக. வந்து அவங்க அதிக இடங்களில் வின் பண்ணலையா கர்நாடகாவில் காங்கிரஸ். ஸோ அதனால் ஹிமாச்சல பிரதேசில் பார்த்தீங்கன்னா அவங்க கவுக்கு பார்த்துட்டாங்க ஆல்மோஸ்ட்டு. இப்போ 6 பேர் விலைக்கு வந்தது, 4 இடத்துல காங்கிரஸ் வின் பண்ணிட்டாங்க. அங்கே ஓரளவுக்கு அதை காப்பாற்றிடலாம். ஹரியானாவில் பாஜக கவர்மெண்ட் கவர்னர் நிலையில் தான் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ கவர்னர் மட்டும் அசம்பிளியை கூட்டாருன்னா கவுந்துடும் ஆக்சுவலாக. ஆனால் காப்பாற்றுறாங்க. இது இப்போ அது எப்படி போகும்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலாக. பாயிண்ட் என்னன்னா வந்து பாஜக முழு மெஜாரிட்டியோட வந்திருந்ததுன்னா தனியாக அது நிதிஷ்குமாருக்கு ஒரு ஆபத்து இருந்தது ஆக்சுவலாக. இப்போ அந்த ஆபத்து கொஞ்சம் விலகி இருக்குது. ஏன்னா அங்கே வந்து இப்போ மினிஸ்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் நிதிஷ்குமாரும் வந்து ஓரளவுக்கு அனுசரிச்சுட்டு போவார். ஆனால் அவருடைய டிமாண்டில் வந்து இவங்க வந்து ஏற்றுக்கணும். மந்திரி ஆகட்டும், வேறு பல விஷயங்கள்லாம் வெறும் வந்து மந்திரி மட்டுமே இல்லைங்க. ஒரு கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது ஒரு அதிகாரங்களை அப்படியே குவிந்து வச்சுருக்கிற ஒரு இடம். அங்கே வந்து பல விஷயங்கள் அங்கே நடக்குங்க. அதனால் அங்கே வந்து பல்வேறு விதங்களில் வந்து நீங்கள் ஆதாயங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருக்குது. வெறும் மந்திரி பதவி மட்டும் இல்லை, மந்திரியாக இல்லாத நீங்கள் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணால் கூட பல விதமான ஆதாயங்களை நீங்கள் பெறலாம். ஒரு காலத்தில் வந்து இடதுசாரி இயக்கங்கள் வந்து வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க கட்சிக்காக ஏகப்பட்ட நிதியெல்லாம் சேர்த்தாங்க அவங்க ஆக்சுவலாக. இடதுசாரி இயக்கங்கள்லாம் அதை மறுப்பாங்க இப்போ அவங்க. பட் அதெல்லாம் வரலாற்றில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து
நிதிஷ்குமாரை பொறுத்த மட்டும் அவர் டெம்பரரியாக வந்து பாஜகவுடைய தான் காலம் தள்ளுவார். ஆனால் அவர் பேர் பல்டி குமார்னு சொல்கிறாங்க, இப்போ பல்ட்டி அடிக்க மாட்டார்னு நினைக்கிறேன் சொல்லுவாங்க. அதே போல் வெளியில் இருக்கிற ஃபேக்டரை பற்றி பேசணும் இல்லையா? கட்சிக்குள்ளேயே மோடி அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க, மெஜாரிட்டி இல்லைன்னா மோடி அவர்களே கிடையாது பிரதமர் அப்படிங்கிற விமர்சனம்லாம் ஒரு பார்வை முன்னாடி வைக்கப்பட்டது இல்லையா? இப்போ மீண்டும் வந்து 8ஆம் தேதி பிரதமர் பதவி ஏற்க போகிறதா நாள்லாம் குறிச்சிட்டாங்க. ஆர்எஸ்எஸோட ரோல் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆர்எஸ்எஸ் வந்து தற்காலிகமாக அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2025 ஆர்எஸ்எஸோட 100ஆண்டு விழா வருது. ஸோ அவங்க பெரிய பிளான்லாம் வச்சுருந்தாங்க. பிஜேபி ஆட்சி தான் இருக்கணும், பெரிய பிளான், இந்தியாவோட பேரையே பாரத்னு மாற்றணும்லாம் பிளான் வச்சுருந்தாங்க. பொது சிவில் சட்டம் கொண்டுறது, அப்புறம் காஷி மதுரா போன்ற விஷயங்கள்லாம் பெரிய பிளான் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே இப்போ அவங்களுக்கு அப்செட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ஆனால் மோடியை வந்து 25 வரையும் கண்டினியூ பண்ணுவாங்க. அவருக்கும் 75 வயசு ஆகணும் அப்போ ஆக்சுவலாக. அதனால் அது வரையும் கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தே வில் ரீப்ளேஸ், யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தற்சமயம் இந்த அடுத்த ஒரு 25 அக்டோபர் வரையும் கண்டிப்பாக மோடி இருக்கார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 25 அக்டோபர் தான் 100ஆண்டு விழா நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ்க்கு. ஸோ விஜயதசமி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரையும் வந்து மோடி இருக்கார். மோடியை மாற்றத்துக்கு ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் ஒரு ரன்னிங் பேட்டில் போயிட்டுருக்கு. என்னென்னா வந்து அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பொறுத்த மட்டும் கூட்டு முடிவு தான், எல்லாமே கூடிச்சு பேசி தான் முடிவு எடுப்பாங்க. ஒரு ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, அந்த ஆளை வந்து மீடியா மூலமாக அவரை வந்து ஒரு குஜராத் மாடல்னு எப்படி மோடியை ஒரு காத்தடிச்சு உருவாக்கினாங்களோ அந்த மாதிரி உருவாக்குவாங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து ஆர்எஸ்எஸ்டைய முக்கியமான ஒரு மோடியை பற்றின ஒரு அதிருப்தி என்னென்னா, எந்த முடிவுகளையும் ஆர்எஸ்எஸ் கேட்காம எடுக்கிறார் அப்படின்றதான். அவரும் அமித்ஷாவும் சேர்ந்து எல்லாத்தையும் எடுக்கிறாங்க முடிவெல்லாம். ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு இயக்கம் ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளை வளர்த்துது, அதுதான் நம்மளை பின்னாடி இருந்து இயக்குது, அதுதான் கிரவுண்டில் வேலை செய்யுது அப்படின்றத மறந்துட்டு நீங்களே முடிவெடுத்தீங்கன்னா அந்த முடிவெடுக்கிறது அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப வேண்டிய நிதிஷ் கட்கரி போன்றவர்களை தோற்கடிக்க முயற்சி செய்வது, யோகி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவரை வந்து இன்சல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதனால தான் வந்து ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்காங்க. ஸோ அந்த அதிருப்தி வந்து இருக்குது. ஆனால் இப்போ வந்து மோடியை விட்டால் இப்போ வேறு வழி கிடையாது அவங்களுக்கு ஆக்சுவலாக. இப்போ டக்குன்னு நீங்கள் இன்னொருத்தரை கொண்டு வச்சிங்கன்னா அது அந்த சாதனையை முறியடித்த மாதிரி ஆகாது. நேரு சாதனையெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால் 3ஆவது தடவையும் மோடி இருக்கட்டும், ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் மோடி வந்து ஒரு மெஜாரிட்டி லெவலுக்கு பிஜேபியை கொண்டு போயிடுவாரா, இல்லை ஏதாவது நடுவில் பிரச்சனை வருமானதை பொறுத்து இருந்து பார்க்கணும். 2025 அப்புறமா மோடி மெஜாரிட்டி லெவலுக்கு போயிட்டாருன்னா பிரதமர் பதவியை வந்து விலக மாட்டார் இல்லையா? இல்லை, மெஜாரிட்டி லெவலுக்கு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் சொல்லி 25க்கு அப்புறம் அவரை விலக வச்சுட்டு வேற ஒருத்தரை கொண்டு வருவாங்க. மெஜாரிட்டி வந்துடுத்துலாம் விலக தயாராக இருப்பாரா மோடி அப்படிங்கிறதா ஒரு கேள்வி. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 75 வயசுக்கு அப்புறம் அவங்களே வந்து இப்போ ரூல் இல்லாட்டி கூட எல்லாரையும் வெளில தானே அனுப்புகிறாங்க அவங்க. அதனால் வேறு ஒருத்தரை தயார் பண்ணணும். நீங்கள் ஒருத்தரையே டிமாண்ட் பண்ணி இருக்க முடியாது. அடுத்த எலெக்ஷன் 29 தானே. 29ன்றது அப்போ மோடிக்கு 78-79 வயசு ஆகிடும்ல. ஸோ பை த டைம் அது வந்து ரொம்ப லேட். அதனால் ஒன்று விலகினா 25க்குள்ளே விலகணும், இல்லாட்டி அவரை வந்து நீங்கள் அலோவ் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஆர்எஸ்எஸ் ஹேஸ் டு டேக் அ டிசிஷன். மோடியை வந்து எப்போ ரிலீவ் பண்ணுறது அப்படின்றத அவங்க ரிலீவ் பண்ணிவிடுவாங்க. இந்த சமயத்தில் இந்த 1.5 வருஷ காலம் 2 வருஷ காலம் வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான பீரியட். இதில் வந்து கட்சி எப்படி கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து செயல்பட போகுது, அது ஒரு சோதனை காலமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த சோதனை காலத்தை வந்து மோடியே கடந்து வரட்டும் அப்படின்னு அவங்க விட்டுட்டாங்க ஆக்சுவலாக. அதே போல் இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணது பார்த்தீங்கன்னா ஊபி எலெக்ஷன் தான். வந்து பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு முக்கியமான காரணம் அமைஞ்சிருச்சு. ஊபியிலே இந்த அளவுக்கு ஒரு தோல்வியை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, யூபியில் வந்து 43 இடங்கள் சமாஜ்வாடி காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்க்கல. ஒரு மேக்ஸிமம் 20 இடங்கள் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் அங்கே வந்து அதிருப்தி வந்து ரொம்ப ஆழமாக இருந்திருக்கு இளைஞர்கள் மத்தியில். யோகி ஆதித்யநாதரோட அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்கு இல்லையா? அவர் இந்த சிறுபான்மையரோட வீடெல்லாம் இடிக்கிறது, புல்டோசரில் இடிக்கிறது போன்ற விஷயங்கள். அப்புறம் முக்கியமாக இளைஞர்கள் ரொம்ப கோபமாக இருந்தாங்க. ஏன்னா அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கோச்சிங் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, அது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறது, காப்பி அடிக்கிறது போன்ற விஷயங்கள், அப்புறம் எக்ஸாம்ஸ்லாம் கேன்சல் ஆகிறது போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு ஆக்சுவலாக. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அப்புறம் கோவிட் காலத்தில் வந்து அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணல. கங்கையில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் பணமாக தூக்கி போட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கே விலைவாசி உயர்வு போன்ற விஷயங்கள். ஸோ மக்கள் வந்து அன்றாட பிரச்சனைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆக்சுவலாக. இல்லாட்டி ரேபரேலியில் வந்து ராகுல் காந்தி வின் பண்ண முடியுமா, இல்லை அமேத்தியில் வந்து ஒரு சாதாரண காங்கிரஸ் தொண்டரை வச்சு ஸ்மிருதி இரானி தோக்கடிக்க முடியுமா? ஸோ ஒட்டுமொத்தம் அது தவிர கெஜ்ரிவால் சொன்ன ஒரு விஷயம் அங்கே வந்து பிஜேபிக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு ஆக்சுவலாக. கெஜ்ரிவால் என்ன சொன்னார், அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அமித்ஷாக்காக தான் ஓட்டு கேட்குறாரு அவர் மோடி, அவரை தான் பிரதமர் ஆக்க போகிறாரு, யோகியை வந்து பின்னுக்கு தள்ளிடுவாங்க, ஓரங்கட்டிடுவாங்க அப்படின்னு. இது வந்து அங்கே இருக்கிற பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு. அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி. அவங்களும் பல பேர் வேலை செய்யாத விட்டுட்டாங்க. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம்னா தொண்டர்களை தாண்டி யோகி அவர்கள் சரியாக வேலை பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. யோகியும் சரியாக வேலை பார்த்த மாதிரி தெரியல. ஏன்னா அவருக்கு வந்து அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆளுங்களுக்கு என்னென்னா, என்னடா இது குஜராத் ஆளுங்களே பிரைம் மினிஸ்டர், அடுத்தது அமித்ஷா வந்தார்னா அவர் இன்னொரு 10 வருஷம் போவார்.
அது அது அப்புறம் வந்து என்டையர்லி குஜராத் தான் இந்தியாவே ரூல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏற்கனவே வந்து ஒட்டுமொத்தமாக டெல்லியில் இருக்கிற பியூரோக்ரஸி பாதி குஜராத் ஆளுங்களாக இருக்காங்க. அப்புறம் இன்னும் 10 வருஷம் அமித்ஷானா இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் குஜராத்திகள் தான் இருப்பாங்க. அதனால் வந்து உத்தரப்பிரதேசம் நாங்கள் 80 பேரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னொரு பாயிண்ட் என்னென்னா வந்து சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணிக்கு யாதவ், முஸ்லீம், தலித் 3 பேரும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த வாட்டி மாயாவதி கம்ப்ளீட்டாக சைலண்ட் பண்ணிட்டாங்க. மாயாவதிக்கு ஏன் ஓட்டு போடலைன்னா இவங்களுக்கு ஓட்டு போட்டால் மோடியை தோக்கடிக்க முடியாது. சென்ற தேர்தலில் யாதவ் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. இந்த வாட்டி தலித் ஓட்டு சேர்ந்துருக்கு. மாயாவதியை ஒதுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜ்புட்ஸ் காங்கிரஸ் சமாஜ்வாடிக்கு போட்டாங்க. ஜாட்ஸ் விவசாயிகள் அவங்க காங்கிரஸ் சமாஜ்வாடிக்கு போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆதரவும், இளைஞர்கள் ஆதரவு, இந்த மாதிரி இயக்கங்கள் ஆதரவு, ஜாதிகள் ஆதரவு, கட்சிகள் ஆதரவு, பல்வேறு இனங்கள் ஆதரவு, இதெல்லாம் ஒன்று சேரவே தான் இவங்க கூட்டணி நல்ல வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பட்டியலின இதுலேயே வந்து நிறைய பேர் அவர் வேட்பாளரை போட்டிருந்தாரு. நம்ம பட்டியலின இப்போ ராமர் கோவில் இருக்கிற ஃபைசலாபாத் தொகுதியிலேயே பட்டியலினர் வின் பண்ணவர் பட்டியலில் இருந்தவர் தான். அது பட்டியலின தொகுதி கிடையாது ஆக்சுவலாக. அங்கே வின் பண்ணவர் பட்டியலில் இருந்தவர் தான். அதை சேர்ந்தவர் தான் சமாஜ்வாடிக்காரர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பல்வேறு இனங்கள், அப்புறம் வந்து பல்வேறு அமைப்புகள், பல்வேறு ஜாதி சங்கங்கள் எல்லாமே வந்து இந்த வாட்டி பிஜேபிக்கு எதிராக வேலை செய்கிறாங்க. ரெண்டாவது இந்த வாட்டி இந்தியா முழுக்க கூட சொல்லலாம். அந்த மத்திய பிரதேசில் மட்டும் அது ஒர்க் ஆகுட்டால இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கல்ல, அது வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவாக மோடிக்கு எதிரான இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வட்டாங்க. உதாரணமாக துருவரித்திமார் போன்றவரெல்லாம் வந்து அவங்களோட வீடியோஸ்லாம் வந்து க்ரோர்ஸில் போகிறது ஆக்சுவலாக பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னா அது வந்து பெரிய நடத்த மிடில் கிளாஸ் மத்தியில் பெரிய மாறுதலை வந்து உண்டு பண்ணுது. ஆக்சுவலாக வந்து நிவேஷ்குமார் போன்றவர்கள் போடுற வீடியோலாம் வந்து நிச்சயமாக போன வாட்டி அதெல்லாம் வந்து காங்கிரஸ் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த வாட்டி அகிலேஷ் யாதவும் ராகுலும் அந்த கம்பைன் வந்து கெமிஸ்ட்ரி அங்கே ஒர்க் அவுட் ஆகிடுது. அரித்மேட்டிக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு, கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் வந்து வெற்றி வந்து சாத்தியமாச்சு 43 இடத்துல. அது அதாவது பாஜகவுடைய தோல்வி வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா தனிப்பெரும் மெஜாரிட்டி பெறாதது. உத்தரப்பிரதேசில் தோற்றது இருந்தது அவங்களால ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா அது வந்து ராமருக்கு கோவில் கட்டின இடம் அப்படின்ற போது அங்கேயும் தோக்குறாங்க, யூபிலையும் தோக்குறாங்க. அப்படின்ற போது பிஜேபிக்காரங்களால் வந்து அது ஜீரணிக்கவே முடியல ஆக்சுவலாக. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுமே வந்து ராஜஸ்தானில் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருந்துச்சு இல்லையா? அப்போயே வந்து அங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர் கமல்நாத் மேலே பல விமர்சனம் வந்தது. இந்த தேர்தலே கூட பார்த்தீங்கன்னா கமல்நாத் அவரோட குடும்ப வேட்பாளர் வந்து பல வருடங்களாக அந்த தொகுதி அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அதிலே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஃபுல்லாக பிஜேபி வந்து ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அங்கே ஒரு மாற்றம் தேவைப்படுது இல்லையா காங்கிரஸ் தலைமையிலேயே? அதையே மாற்றாமல் இருக்காங்க. இல்லை, அங்கே வந்து இந்த தேர்தலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய பிரதேசில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அல்லது பிரியங்காவோ அல்லது ராகுலோ அங்கே போய் பிரச்சாரம் பண்ணி காங்கிரஸ் வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா மத்திய பிரதேஷ் குஜராத்தில் கூட ஒரு தொகுதியை பெற்றுட்டாங்க காங்கிரஸ். ராஜஸ்தான்லேயே ஒரு 8 தொகுதி வந்துட்டாங்க. ஆனால் மத்திய பிரதேசில் வர முடியல. மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கரில் தான் வந்து மத்திய பிரதேசில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. மத்திய பிரதேசில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரிசாவில் வந்து காங்கிரஸுக்கான வாய்ப்பு திறந்துருக்கு இப்போது. ஏன்னா பிஜேடிக்கு அவருக்கு வயசாகிடுது. இனிமேல் அந்த கட்சி எப்படி போகும்னு சொல்ல முடியாது. பாண்டியனை நம்பி அந்த கட்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவரை நம்பி அந்த கட்சி இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் பேரை சொல்லி தான் அவரை எதிர்த்து தான் ஓட்டு கேட்டாங்க. பிஜேபியில் வின் பண்ணிட்டாங்க. இனிமேல் அவர் அங்கே அந்த கட்சியை லீட் பண்ணாருன்னா எந்த அளவுக்கு அது பலனளிக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல பிஜேடியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ கேரளாவில் வந்து இன்னும் பிஜேபி அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, இன்னும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது தடுக்கிறது வேண்டிய பொறுப்பு காங்கிரஸுக்கு இருக்குது. ஸோ மத்திய பிரதேசிலலாம் வந்து காங்கிரஸ் ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ டெல்லியிலலாம் கூட வந்து கொஞ்சம் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஒரு 2 தொகுதி தோற்றுருக்காங்க. இருந்தாலுமே மத்திய பிரதேசில் ஒரு இடம் கூட வின் பண்ணலன்ற போது அங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டிய வாய்ப்புகள் காங்கிரஸ் வந்து ஒர்க் பண்ணி இறங்கி கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. அது வந்து காங்கிரஸ் இந்த அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து பண்ணீங்க. மிக்க நன்றி.